ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளாக இருந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் வியூகம் என்னவாக இருக்கு? நிச்சயமா தமிழ்நாட்டில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல்கள் பொதுவா ஒரு பொது தேர்தலுக்கான முன்னோட்டம் அல்ல அப்படின்னு பொதுவான பார்வை முன்வைக்கப்பட்டாலும் கூட இந்த தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இரண்டு வகையில் அதை பார்க்க முடியும். ஒன்று, எப்பவுமே சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு ஆட்சிக்கான மேண்டேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் மக்கள் என்ன முடிவை எடுக்கிறார்கள், என்ன விதமான வெற்றி வாய்ப்பு, அதை தாண்டி எவ்வளவு வாக்கு சதவீதம். கடந்த முறை ஏற்கனவே இடைத்தேர்தல் மூலமாகத்தான் திரு EVK இளங்கோவன் அங்கே வெற்றி பெற்றார். அவருடைய மகன் 2021 போட்டியிட்டு அவருடைய அகால மரணத்தை ஒட்டி திரு EVK இளங்கோவன் வேட்பாளராக இருந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார். அவருடைய திடீர் மரணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இன்னொரு தேர்தலுக்கான அந்த சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வேக்கன்ட்னு அறிவிக்கப்பட்ட உடனடியாகவே இந்த தேர்தல் எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த அறிவிப்பை நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு அரசியல் ரீதியா பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக முக்கியமா இன்னைக்கு இப்போ ஒண்ணு இந்த தேதிகளை நம்ம பார்த்துலாம். அதுக்கு பிறகு அரசியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஈரோடு கிழக்குக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10 அப்படின்னா நீங்க இன்னைக்கு நம்ம 7ஆம் தேதி. ஸோ வேட்புமனு தாக்கல் 10ஆம் தேதி தொடங்குகிறது. கடைசி நாள் 17ஆம் தேதி. இன்னும் 3 நாட்கள்ல ஈரோடு கிழக்குக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம்ங்கிறதும் கடைசி நாள் 17 ஜனவரி 17 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு திரும்ப பெறுவது 20ஆம் தேதிக்குள்ள திரும்ப பெறணும். பரிசீலனை அதெல்லாம் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட மிக குறைந்த நாட்களே இருக்கக்கூடியதாக இந்த தேர்தல் அப்படிங்கிறது மாறுது. ஒரே கட்டமா டெல்லிக்கு நடக்கிற அதே நேரத்தில் இங்கே ஈரோடு கிழக்குக்கு நடக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல். பிப்ரவரி 5ங்கிறது ஒரு மாதத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். 28 நாட்கள் 30 நாட்களுக்குள்ளாக ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல். அதே போல 8ஆம் தேதியே அதுக்கான முடிவுகள் வரப்போகுது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே களத்துல நம்ம பார்க்கிறோம். அரசியல் ரீதியா மற்ற மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம பார்க்க போறோம். களத்துல நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் இருக்குது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனியாக ஒரு கூட்டணி அமைத்தது, பாஜக தனியா ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது. அதே போல திரு நாம் தமிழர் சீமான் தனித்து களமிறங்கியிருந்தார். இப்போ இந்த தேர்தலில் விஜய் இப்போ புதிய கட்சி தொடங்கி அவர் ஒரு மாநாட்டையும் நடத்தி அவரும் களத்தில் இருக்கிறாரு. ஆனால் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக எந்த தேர்தலும் போட்டியிடுவதில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு அவங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் குறிப்பிடுறாங்க. அதே நிலைப்பாட்டில் இப்ப இருக்க போறாங்களா, மாறப்போவதா, அல்லது அவர் யாரை ஆதரிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரா, விலகி நிற்கிறாராங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய கூட்டணிகள்ல ஏதாவது மாற்றங்களோ அல்லது ஆதரவு எதிர்ப்பு உள்ளிட்ட அம்சங்களோ டிவைடட் அப்போசிஷன் தான் ஏற்கனவே இருக்கிறது. அதே விதமானதாகத்தான் இது இருக்க போதான்ற பல கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இந்த தேர்தல் இருக்கும். எனவே இது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்புறம் இந்த தேர்தலில் ஒருவேளை இப்ப ஏற்கனவே நம்ம திரு EVK இளங்கோவன் களத்துல இருந்த போது அப்போது இருந்த களச்சூழல் என்பது வேறு. அன்னைக்கு இரட்டலை, அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்பாளர் நேரடியாக களமிருந்தாங்க. இப்போ அதுல போட்டியில் இறங்குவதாக அறிவித்த திரு O பன்னீர்செல்வத்தினுடைய வேட்பாளர் திரும்ப பெறப்பட்டாரு. பாஜக கடைசி அந்த ஒரு முயற்சியை எடுத்துதான் அது நடந்தது. இப்போ அதுக்கு மாறாக இப்போ ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது போன்றவே ஒரு கூட்டணி அப்படிங்கிறது இங்க இருக்க போகுதா, பாஜக கூட்டணி என்ன செய்ய போகிறது, வேட்பாளர் நேரா களமிறக்குமா அல்லது இல்லையா, அதிமுக அதே போல நாம் தமிழர் திரு விஜய் இவங்களோட நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கறதெல்லாமும் கூட அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு இவங்கெல்லாம் தள்ளப்படலாம், அல்லது ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறதும் இந்த தேர்தலில் இந்த தேதி அறிவிக்கப்பட்டதுல முக்கியமாக வருகிறது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியை பார்க்கும்போது, ஆளுங்கட்சி கூட்டணியை பார்க்கும்போது இப்போ யார் போட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக இந்த இடத்தில் போட்டியிடலாம் அப்படின்னு திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், முத்துசாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது பார்க்கிறோம். அதே நேரத்தில் காங்கிரஸ் நாங்க எங்களுடைய தொகுதி, அந்த தொகுதியை மீண்டும் நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு திரு திருநாவுக்கரசர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சொன்னதையும் நம்ம பார்த்தோம்.
ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னதாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னதாக வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு இன்னொரு இடைத்தேர்தலாக அது பார்க்கப்படாது. அரசியல்ல யாருக்கு வலு இருக்கிறது, மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கிறது, என்ன அளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே வாங்கிய வாக்குகள் அந்த வாக்கு சதவீதம் குறையாம வெற்றி பெறக்கூடிய இடத்தில் திமுகவோ கூட்டணியோ இருந்தாலும் அதுல அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை பெறுகிறோம் அப்படிங்கிற எல்லா கணக்குகளும் வரும்போது திமுக இந்த இடத்துல மீண்டும் காங்கிரஸே போட்டியிடட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குமா, அல்லது இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் போட்டியிட்ட தொகுதி. ஆனால் இந்த முறை அந்த இடத்துல திமுக நேரடியாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு திமுக அங்க போட்டியிட்டது. அந்த தொகுதி மாற்றி கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான கணக்குகள் இந்த தேர்தல் இருக்குமாங்கிறது இருக்கும். அப்ப ரெண்டு முக்கியமான ஒரு அரசியல் நகர்வுகளாக பார்க்கறதுல ஒன்னு திமுக கூட்டணி என்றால் அந்த கூட்டணிக்குள்ள யார் போட்டியிடுவது என்பதும், அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவாலாக இந்த ஏற்கனவே பெற்ற வாக்குகள், அதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிற விஷயங்களும் சேர்ந்து வரும். மற்றபடி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அணுகுமுறையை இதுல மேற்கொள்ள போகிறார்கள். 26 தேர்தலுக்கு முன்னாடி திரு ஜி கே வாசன் உள்ளிட்டவர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஒன்றாக இணைந்து களத்தில் சந்திக்கணும், அதுக்காக நாங்கள் பேசுகிறோம் கருத்தெல்லாம் சொல்றாங்க. அதிமுக பாஜக ஒன்றா இணைந்து வரணும். திரு டிடிவி தினகரன் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு எதிராக அவங்களை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரணும். இப்படி இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்படக்கூடியது நம்ம பார்க்கிறோம். அப்ப அரசியல் ரீதியாக இந்த நகர்வுகள்ல எந்தெந்த கட்சி என்ன நகர்வை மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிறதும் 2026க்கான ஒரு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படும். நேரடியாக ஒருத்தர் ஆதரிக்கிறது அல்லது விலகி நிற்பது அல்லது போட்டியிலிருந்து விலகுவது அப்படின்னு எல்லா விதமான நகர்வுகளுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கும். அந்த அரசியல் என்னவாக இருக்க போகிறது, அது ஒரு முன்னோட்டமான 2026க்கான ஒரு முன்னோட்டமாக இந்த அரசியல் கூட்டணிகள் அப்படிங்கிற விவகாரத்துல வெளிவருமா அப்படிங்கிற கேள்விகளையும் பொருத்தியதாகத்தான் இந்த முடிவுகள் வரக்கூடியதா மாறும் பாலா. அந்த விதத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து மேலும் ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அரசியல் ரீதியா மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக தமிழ்நாடு அரசியல் களத்துல பல இடைத்தேர்தல்கள் அப்படி இருந்திருக்குது கடந்த கால வரலாறுகளை பார்க்கும் போதும். அப்படி இந்த இடைத்தேர்தலும் கூட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தலாக தான் பார்க்கப்படும். டெல்லி தேர்தலையும் நம்ம பேசலாம். டெல்லி சட்டமன்றம் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்குது. 3 முக்கியமான அணிகள் அங்க வந்து கட்சிகள் களத்துல இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அங்க மீண்டும் அவர்களுக்கான வாய்ப்பு என்ன, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமா பாஜக வெற்றி பெற்றது, கூட்டணி வெற்றி பெற்றது. அங்க காங்கிரசும் ஆம் ஆத்மியும் பெரும் தோல்வியை சந்தித்த இடங்கள்ல ஒண்ணு டெல்லியாக இருந்தது. இப்ப இந்த முறை ஒரு சட்டமன்றம்னு வரும்போது அங்க 3 பேருக்கு இடையிலான ஒரு மோதலாக, முக்கோண மோதலாக மாறுகிறதா அல்லது வேறு மாற்றங்கள் வருதாங்கிறது டெல்லியும் மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஆனால் நம்மை பொறுத்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்ங்கிறது ஒரே கட்டமாக நடக்கிறது. எனவே அங்க வந்து இப்ப பரப்புரைகளும் மிக தீவிரமாக இருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் வந்து நேற்றைக்கு கண்ணீர் விட்டு பேசிய காட்சிகள் எல்லாம் வரக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி டெல்லி தேர்தலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல மிக முக்கியமான ஒரு கவனத்தை பெறக்கூடிய ஒரு தேர்தலாகவும் மாறி இருக்கிறது பாலா. மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தல் இருக்கும். அந்த வகையில் அரசியல் கட்சிகள் தங்களுக்கான வியூகங்களை வகுப்பார்கள் என்கிற கருத்தை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் முன்வைத்திருக்கிறார்.